என் உயிரே என் உயிரே என்னார் உயிரே, என் உயிரே என் உயிரே என்னோர் உயிரே. நேற்று ரிஹர்சல் பண்ணினோம். ரொம்ப நல்லா நடந்தது. ரொம்பவே நல்லா நடந்தது. இந்தியாவிலேருந்து நிறைய இசை கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள் வந்திருக்காங்க. நம்ம கனடா மண்ணிலிருந்தும் ரொம்ப சிறந்த வாத்திய கலைஞர்கள் வந்திருக்காங்க, சிங்கர்ஸும் வந்திருக்காங்க. நானும் திவினேஷும் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். லதா கிருஷ்ணா இங்கேருந்து ஜாயின் பண்ணுறாங்க. மற்ற சிப்பி, சுரேஷ் எல்லாரும் அவங்களும் பாடுறாங்க. நிர்ஜானி ஒரு பாட்டு பாடுவாங்க, யாதவி பாடுறாங்க. ஸோ இது நேற்று ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணினோம். மனிதா உன்னை நான் அழைக்கிறேன், போரில்லா புத்தம் புது பூமியிலே. ஸோ இந்த போர் இல்லாத ஒரு உலகம் இருக்கணுமேனு அது ஒரு கற்பனை, அது ஒரு நடக்காத விஷயம். ஆனால் அப்படி ஒரு பாட்டு முதல் வாட்டி நானே எழுதி இசையமைச்சிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நானே என்னோட வேர்ட்ஸ், அதுதான் அந்த பாட்டு. தமிழ் சகோதரர்கள் இலங்கையிலிருந்து நிறைய பேர் அங்கேருந்து அவங்களோட ஊர்ல இருந்து பறிக்கப்பட்டு வேற உலகம் ஃபுல்லா இருக்காங்க. அவங்களோட உணர்வு என்னதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் 25 வருஷம் 26 வருஷமா நான் போயிட்டு இருக்கேன் எல்லா இடத்துக்கும். 28 வருஷமா அவங்களோட அனுபவம் என்னதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட உணர்வு என்னதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஊர்ல இருந்து இங்க கனடாக்கு ஆஸ்திரேலியாவுக்கு லண்டனுக்கு போய், யூரோப்புக்கு போய், எல்லா இடத்துலயும் போய் கொடி கட்டி பறக்கிறாங்க. தமிழன்கிறது ஒரு 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 ப்ரைடோட நம்ம சொல்லலாம். அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இங்க வந்திருந்தாலும், என்ன துன்பத்துல இங்க வந்திருந்தாலும், இன்னைக்கு எல்லாரும் அந்த அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒரு வெற்றியோடு இருக்காங்க. நாடு இல்லாதவர்கள் என்று கூறப்பட்டாலும் கூட ஒரு நாட்டில் செய்ய முடியாத பல விடயங்களை வேறு நாடுகளில் செய்யக்கூடிய ஒரு இனமாக தமிழினம் வளர்ந்திருக்கின்றது என்பது புலம்பெயர் தமிழர்களுடைய ஒரு வரப்பிரசாதமான, அத்தோடு அவர்களுடைய ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் என்று சொல்லலாம். சென்னையில் இருக்கப்பட்ட டேலண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஈக்குவலா இருக்காங்க இங்க. நாளைய தினம் கோலாகலமாக கனேடிய தமிழர் பேரவை நடத்துகின்ற மாபெரும் திருவிழா இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் பல முக்கிய கலைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களோடு திவினேஷ் போன்ற கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்ற இந்த நிலையில் நாளையும் நாளை மறுதினமும் உங்கள் அனைவரையும் கனேடிய தமிழர் பேரவை மார்க்கம் நகரத்திற்கு அழைக்கின்றது. இந்த நேரத்தில் பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். காலை வேளையில் அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் ஸ்ரீனிவாஸ் அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்களை மீண்டும் கனேடிய காற்றலைகளில் சிஎம்ஆர் ஊடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய கனேடிய வருகை மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கான ஒரு வருகையாக இம்முறையும் அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன? குறிப்பாக உங்களோடு சேர்ந்து மிக முக்கியமான வாத்திய கலைஞர்களும் இணைந்து இந்த இசை நிகழ்ச்சியை வழங்க இருப்பது இன்னும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் பற்றி குறிப்பிடுங்கள். நேற்று ரிஹர்சல் பண்ணினோம். ரொம்ப நல்லா நடந்தது. ரொம்பவே நல்லா நடந்தது. இந்தியாவிலேருந்து நிறைய இசை கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள் வந்திருக்காங்க. நம்ம கனடா மண்ணிலிருந்தும் ரொம்ப சிறந்த வாத்திய கலைஞர்கள் வந்திருக்காங்க, சிங்கர்ஸும் வந்திருக்காங்க. நானும் திவினேஷும் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். லதா கிருஷ்ணா இங்கேருந்து ஜாயின் பண்ணுறாங்க. மற்ற சிப்பி, சுரேஷ் எல்லாரும் அவங்களும் பாடுறாங்க. நிர்ஜானி ஒரு பாட்டு பாடுவாங்க, யாதவி பாடுறாங்க. ஸோ இது நேற்று ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணினோம். ரொம்ப ரொம்ப திருப்தியாக ஒரு ரிஹர்சல் பண்ணினோம். அதனால அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா அமையறதுக்கு we are all very well prepared now. நல்ல ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் அமையணும்னு எல்லாரையும் மகிழ்விக்க
தான் நாங்க வந்திருக்கோம் அங்கிருந்து. ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் நான். ஆமாம், அண்மைய நாட்களில் உங்களுடைய சிங்கிள் ஒன்றை பார்த்தோம். குறிப்பாக திவினேஷோடு சேர்ந்து நீங்கள் பாடிய பாடல் மனிதா என்ற மனிதா. பாடல். ஆமா. இது திரைக்கு அப்பால் வெளிவந்த ஒரு பாடலாக இருந்தாலும் ஒரு மனிதத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது. என்றால் நீங்கள் தாயக பாடல்கள் பலவற்றையும் பாடிய ஒருவர், குறிப்பாக கிட்டண்ணா போன்ற கிட்டண்ணா. பாடல்களையும் பாடியிருக்கின்றீர்கள். ஆமா. இவ்வாறான தனிப்பட்ட பாடல்களை பாடக்கூடிய அனுபவம் பற்றி குறிப்பிடுங்கள். ஒரு திரை இசை பாடலில் இருந்து இவ்வாறான பாடல்களை பாடுவதில் எவ்வாறான வேறுபாடுகள் அல்லது உணர்வை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள்? திரைப்பாடல்கள்ங்கிறது ஒரு ஒரு இமேஜினேஷன், அது கற்பனை அது. ஆனா இப்ப நீங்க குறிப்பிட்ட மற்ற பாடல்கள் வந்து அது உண்மையான விஷயங்கள், உண்மையான கருத்துக்கள், உண்மையான உணர்வுகள். அதனால இப்போ நான் இப்போ சமீபத்தில் வெளியிட்ட அந்த மனிதா என்கப்பட்ட பாட்டு வந்து திவினேஷை பாட வச்சிருக்கேன், நானும் பாடியிருக்கேன். அது வந்து அந்த போர் முதல் அந்த ஈரான் இஸ்ரேல் யுஎஸ் அந்த போர் வந்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது என்னடா அது இவ்வளவு நல்ல ஒரு உலகத்துல இப்போ நல்ல சயின்ஸ் டெக்னாலஜி இவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் என்னடா ஏன்டா இப்படி இருக்காங்க மக்கள்ங்கிற மாதிரி எனக்கு தோணித்து. அதுவும் எப்போதுமே இந்த வயசானவங்க தான் போர் மூட்டுறாங்க, ஆனா போய் போய் கஷ்டப்படுறதும் சாவறதெல்லாம் சின்ன பசங்க, சின்ன ஆளுங்க தான், எல்லாமே இளைஞர்கள் தான். ஸோ இந்த போர் இல்லாத ஒரு உலகம் இருக்கணுமேனு அது ஒரு கற்பனை, அது ஒரு நடக்காத விஷயம். ஆனா அப்படி ஒரு பாட்டு முதல் வாட்டி நானே வந்து எழுதி இசையமைச்சிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நானே என்னோட வேர்ட்ஸ், அதுதான் அந்த பாட்டு. ஆமா, ஒரு இசையமைப்பாளராகவும் நீங்கள் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றீர்கள். ஒரு பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் இருக்கக்கூடிய வகையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கும். ஒரு பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் இப்பொழுது எழுத்தாளராகவும் இருக்கின்ற நீங்கள் இந்த மூன்றையும் உங்களுடைய திறமையாக கொண்டிருக்கிறதை எழுத்தாளர்னு சொல்ல மாட்டேன். நான் பெரும்பாலும் நான் ஒரு பாடகராக தான் நான் சொல்லுவேன். பாடகரை தாண்டி பாடகர் கூட இல்லை, நான் ஒரு எப்போதுமே ஒரு இசை ரசிகனுங்கிறது தான் நான் இப்போ சொல்லிப்பேன். நான் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எப்போதுமே ஒரு இசை ரசிகனா இருக்கணும். இசை ரசிகனா இருந்தாச்சுன்னா இசைத்துறையில ஏதோ ஒண்ணு நம்ம எப்போதுமே பண்ணிட்டே இருக்கலாம். அதுதான். பல பாடல்களும் பல பாடல் வாய்ப்புகள் வருகின்ற பொழுது பாடுவார்கள். குறிப்பாக தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய வலிகளையும் உணர்வுகளையும் எடுத்து எம்பக்கூடிய பாடல்களையும் நீங்கள் பாடியிருக்கின்றீர்கள். அந்த பாடல்களை பாடிய அனுபவம் பற்றி குறிப்பிடுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ நான் வந்து இந்தியால இருந்து வரேன்னா, எனக்கு என்னோட வந்து மதர்லேண்டுங்கிறது இந்தியா தான், தமிழகம் இந்தியா. அதனால நான் திருப்பி போயிடுறேன். இப்போ என்னோட இந்தியன் பாஸ்போர்ட் தான், நான் இங்கே வந்து உடனே திருப்பி போயிடலாம். அதனால இது எனக்கு பெரிய கஷ்டம் கிடையாது பர்சனலா. ஆனா என்னோட பிரதர்ஸ், என்னோட தமிழ் சகோதரர்கள் இலங்கையிலிருந்து நிறைய பேர் அங்கிருந்து அவங்களோட ஊர்ல இருந்து பறிக்கப்பட்டு வேற உலகம் ஃபுல்லா இருக்காங்க. அவங்களோட உணர்வு என்னதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் 26 வருஷமா நான் வந்து போயிட்டு இருக்கேன் எல்லா இடத்துக்கும், 28 வருஷமா. அவங்களோட அனுபவம் என்னதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அவங்களோட உணர்வு என்னதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அவங்க வந்து அவங்களோட தேசத்தை பத்தி, அவங்களோட ஊரை பத்தி ஒரு பாட்டு என்ன பாட சொல்லும்போது அந்த இமோஷன்ங்கிறது எப்போதுமே தனி. அந்த பாட்டுல இமோஷன் மட்டும்தான் இருக்கும் எப்போதுமே. ஸோ அதை பத்தி வேற என்ன சொல்றது, கஷ்டமா தான் இருக்கு, இன்னமும் கஷ்டமா இருக்கு. ஆமாம், தமிழர் விழா என்பது. ஆனா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து அவங்க ஊர்ல இருந்து இங்க வந்து கனடாக்கு வந்து, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து, லண்டனுக்கு போய், யூரோப்புக்கு போய், எல்லா இடத்துலயும் போய் கொடி கட்டி பறக்கிறாங்க தமிழங்க. இன்னைக்கு வந்து தமிழன்கிறது ஒரு
ஒரு ஒரு ப்ரைடோட நம்ம சொல்லலாம். அவங்க எவ்வளோ கஷ்டத்துல இங்க வந்திருந்தாலும், என்ன துன்பத்துல இங்க வந்திருந்தாலும், இன்னைக்கு எல்லாரும் வந்து அந்த அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு வெற்றியோட இருக்காங்க. நிச்சயமாக ஒரு நாடு இல்லாதவர்கள் என்று கூறப்பட்டாலும் கூட ஒரு நாட்டில் செய்ய முடியாத பல விடயங்களை வேறு நாடுகளில் செய்யக்கூடிய ஒரு இனமாக தமிழினம் வளர்ந்திருக்கின்றது என்பது புலம்பெயர் தமிழர்களுடைய ஒரு வரப்பிரசாதமான அத்தோடு அவர்களுடைய ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் என்று சொல்லலாம். கனேடிய தமிழர் பேரவையை பொறுத்தவரையில் இவ்வாறான தமிழ் கலாச்சாரங்கள் மற்றும் ஏனைய விடயங்களை பல்லின சமூகத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழிவகையில் இவ்வாறான நிகழ்வுகளும் மிக முக்கியத்துவமான இடத்தை பிடிக்கின்றன. அந்த வகையில் மார்க்கத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்வு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருப்பதோடு உங்களுடைய நிகழ்வு இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறப்பம்சமாக ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியாக நடைபெறுகின்றது. இதில் எவ்வாறான பாடல் தொகுப்புகளை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் பல நிகழ்ச்சிகளை கனடா மண்ணில் வழங்கி இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் எவ்வாறான வித்தியாசத்தை நீங்கள் கொண்டு வரப் போகிறீர்கள்? அதாவது வித்தியாசத்தை தாண்டி நல்லா ஒழுங்கா மக்களுக்கு என்ன பாடல்கள் அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ அந்த பாடல்கள் எல்லாமே கொடுக்கணுங்கப்பட்ட ஒரு ஒரு நோக்கத்தோட தான் நான் வந்திருக்கேன். அதாவது நான் பாடின நிறைய பாடல்கள் வந்து மக்கள் பாடணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு எத்தனையோ வருஷமா வந்துட்டு இருக்கேன். மக்கள் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கும். இந்த நிகழ்ச்சி பொறுத்த அளவுக்கு எல்லா டைப் ஆஃப் சாங்ஸும் இருக்கும். ஒரு மெலடிஸ் இருக்கும். நான் நிறைய மெலடிஸ், என்னோட மெலடிஸ் மக்கள் விரும்புவாங்கன்னு தெரியும் எனக்கு. அதெல்லாம் பாடுவேன். நான் மற்ற டைப் சாங்ஸும் பாடிருக்கேன், எல்லாமே பாடுவேன். அதை தவிர்த்து நான் வந்து ஒரு செக்ஷன் வேர் மற்ற என்னோட மூத்த கலைஞர்கள், என்னோட நிறைய எனக்கு பிடிச்ச நிறைய சிங்கர்ஸ், அவங்களோட தமிழில் ஜாம்பவான்கள் லெஜண்ட்ஸ் இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அவங்களோட ஒரு செக்ஷன் கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன். அது நான் பாடுவேன். அந்த செக்ஷன் நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் நான். இதே நேரத்தில் ஸ்ரீனிவாஸ் அவர்களே, நீங்கள் ஒரு பாடகர் என்பதை தாண்டி இப்பொழுது பல இளம் கலைஞர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒருவராகவும் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் தொலைக்காட்சி நிகழ்ச்சியினுடைய நடுவராக இருப்பது என்பது பல்வேறு திரைப்பட வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்களாக கலைஞர்களை மாற்றுவதற்கு ஒரு பாலமாக நீங்கள் செயற்படுகின்றீர்கள். ஏற்கனவே பலரை நீங்கள் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் இன்று பெரும் பாடகர்களாக மாறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் கனடாவில் கூட பல கலைஞர்கள் உருவாகி வருகின்றார்கள். அவர்களை இனங்காண கொள்ளக்கூடிய ஒரு மேடையாக கனடிய தமிழர் பேரவையினுடைய இந்த தமிழர் திருவிழா கூட அமைகின்றது. அதே போன்று நீங்கள் இந்தியாவுக்கு வருகின்ற கலைஞர்களையும் அறிமுகப்படுத்தி வருகின்றீர்கள். இளம் கலைஞர்கள் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய இளம் கலைஞர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? நான் ஒரு விஷயம் சொல்றேன். 25-26 வருஷமா நான் கனடாவுக்கு வந்துட்டு இருக்கேன். 26 வருஷமா 26 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட வரும்போது இந்த அளவுக்கு திறமை கனடால இருந்தது இல்லை. அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது கனடாலேயே சென்னையில் இருக்கப்பட்ட டேலண்ட்ஸுக்கு ஒரு அவங்களுக்கு ஈக்குவலா இருக்காங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பேர் சொன்னா நிறைய சிலவங்களோட பேர் நான் மறந்து போயிடுவேன், அதனால நான் சொல்லலை. ஆனாலும் எனக்கு மகிஷா, லக்ஷ்மி, இந்த மாதிரி நிறைய நல்ல டேலண்ட்ஸ் இருக்காங்க இங்க. மகிஷாலாம் வந்து அந்த ஊர்ல எவ்வளவு பெரிய சிங்கரா இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலா பாடுற ஈக்குவலான ஒரு டேலண்ட். ஸோ மகிஷா இன்னைக்கு பாடலை. ஆனா லதா கிருஷ்ணா பாடுறாங்க. லதா கிருஷ்ணா இன்னைக்கு இப்போ கனடால தான் இருக்காங்க. அவங்க கனடா அவங்க ரொம்ப சிறந்த மகிஷாக்கு ஈக்குவலா பாடுற ஒரு சிங்கர். இந்தியாவில் யாருக்கும் ஈக்குவலா பாடுற ஒரு சிங்கர் லதா கிருஷ்ணா. அவங்க இன்னைக்கு பாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திறமை இருக்கப்பட்ட பாடகர்கள் பாடகிகள் இருக்காங்க இந்த ஊர்ல. இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, வாத்திய கலைஞர்கள் இருக்காங்க. அதாவது the growth is so beautiful. கனடாலேயே நிறைய சினிமா ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் தயாராகிறது. ஒரு நாள் வரணும். கனடால
இருக்கப்பட்ட ஒரு கனடாவிலிருந்து உருவாக்கின ஒரு திரைப்படம் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வின் பண்ணணும்னு என்னோட ஒரு ஆசை. அது நான் என்னோட வாழ்நாளில் நடந்தான சந்தோஷம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு இன்னும் பேசுவதற்கு நிறைய நேரம் தேவை. இருந்த பொழுதும் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாளை மறுதினமும் கனேடிய தமிழர் பேரவை நடத்துகின்ற மாபெரும் திருவிழா இடம்பெற இருக்கின்றது. அதில் உங்கள் அனைவரையும் பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவருடைய கலைஞர்களோடு சந்திக்க இருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய இசை அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சி பற்றிய விவரங்களையும் தந்தமைக்கு ஸ்ரீனிவாஸ் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கண்டிப்பா வாங்க, எல்லாரும் வாங்க. நல்ல ஒரு நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த தருணத்துக்கு பொருத்தமான ஒரு வரிகள் உங்களுடைய குரலில் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவோம். இப்பதான் காலையில எழுந்திருக்கேன். பாப்போம் எப்படி வாய்ஸ் எப்படி இருக்கு. என்ன பாட்டு பாடுறது சொல்லுங்க, உங்களுடைய விருப்பம். அந்த பாட்டே பாடுறேன் நான், நீங்க சொன்ன அந்த இண்டிபெண்டன்ஸ் சாங். சரி. மனிதா உன்னை நான் அழைக்கிறேன், போரில்லா புத்தம் புது பூமியிலே. இவ்வளவுதான் இப்போதைக்கு. ஆனா உங்களுக்கு திரைப்படத்துல பாட்டு வேணுமா? ஆமாம், அந்த திரைப்பட பாடலும் ஒரு வரிகளை கேட்டுக்கொண்டு முடிப்போம். என் உயிரே என் உயிரே என்னார் உயிரே, என் உயிரே என் உயிரே என்னோர் உயிரே. கண்டிப்பா வாங்க நாளைக்கு. நன்றி ஸ்ரீனிவாஸ் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.